ஒரு சாதாரண குக்கி பிஸ்கட் கம்பெனி இந்த கடையில குக்கி வாங்குறதுக்கு மக்கள் லைன்ல மணி நேரம் கணக்கா நின்னுகிட்டு இருக்காங்க. ரெண்டு கசின் ஒரு குக்கி பேக் பண்ண கூட தெரியாத ரெண்டு நபர் ஆரம்பிச்ச ஒரு குக்கி பிசினஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கடைகள் ஒரு நாளைக்கு 10 லட்சம் குக்கிக்கு மேல குக் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கடை இது? கிரம்பிள் குக்கி. ஒரு சாதாரண டெசர்ட் குக்கி கடையை ஆரம்பிச்சது ஒரு குக்கி கடை மட்டும் கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி, குக்கி கம்பெனின்ற வேஷத்துல ஆரம்பிச்சப்பட்ட கம்பெனின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவை கரெக்டா கையாண்டு வீக்லி டீல், மந்த்லி டீல், ப்ரொமோஷன்ஸ் அப்படியே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி டெக்னாலஜியை மையப்பட்டு ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி குக்கி இண்டஸ்ட்ரியில இவங்களால இவ்வளவு டாமினேட்டிவா இருக்க முடியுது? இவங்க ஜர்னில இருக்கிற மிஸ்டேக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். The Rise of Crumble Cookies. கிரம்பிள் குக்கி ஆரம்பிக்கப்பட்டது 2017ல யூட்டால ரெண்டு கசன் சாயர் ஹெம்சி அண்ட் ஜேசன் மெக்கோவன் ரெண்டு பேர் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பேக்கிங் பிசினஸ் பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது, பேக் பண்றதுக்கும் தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க ரேண்டமா குக்கீஸை தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாதவங்க போய் குக்கியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த குக்கி பிடிச்சிருக்குன்னு கேட்கறாங்க. அவங்ககிட்ட இருந்து வர ஃபீட்பேக்ல எந்த குக்கி நல்லா சேல்ஸ் ஆகுது, மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கியை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அந்த ரெசிபியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி மக்கள்கிட்ட போய் திருப்பி சாம்பிளை கொண்டு போய் கொடுக்கறாங்க. மக்கள் இருந்து ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் சாக்லேட் சிப் குக்கி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு 6 மாசம் டைம் ஆகுது. இந்த மாதிரி குக்கி சாம்பிள் பண்றதுக்கு அவங்க ரோட்டோரத்துல, மால்கள்ல, கடைகள்ல, கேஸ் ஸ்டேஷன்ல பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இந்த குக்கியை காமிச்சு டேஸ்ட் கேட்கறாங்க. அப்புறம் ஒரு டிஃபரெண்டான மக்கள் டேஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து கணக்கான குக்கியில இருந்து ஒரு குக்கியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு குக்கியோட இன்கிரீடியன்ட்டை பெட்டர் பண்ணி $68,000 காசை முதலீடா வச்சு முதல் கடையா திறக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த முதல் கடையில விற்கப்படுறது வெறும் ஒரே ஒரு குக்கி மட்டும்தான். இப்படி ஒரே குக்கியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிடாதா? அந்த இடத்துல தான் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு புது குக்கி. அது என்ன குக்கின்றத சண்டே நைட்டு தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மக்கள் அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன குக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு திங்கட்கிழமையில இருந்து லைன்ல நிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு குக்கி மட்டும்தான். அந்த குக்கி அந்த வாரம் வாங்குறதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த குக்கி கிடைக்காது. அதனால அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ, இந்த ஃபியர்லயே மக்கள் அந்த குக்கியை வாங்குறதுக்கும் லைன்ல நிக்க ஆரம்பிச்சாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த குக்கி ஒரு வாரம் தான் இருக்குன்றதுல ஒரு ஸ்கார்சிட்டியும் கிரியேட் பண்றாங்க. வந்த கஸ்டமரை ரிப்பீட்டா வர வைக்கிறாங்க. கிரம்பிள் குக்கி என்ன பண்றாங்கன்னா, சோஷியல் மீடியாவை மாஸ்டர் பண்றாங்க. எப்படி ஒரு குக்கி கேமரால பார்க்கிறதுக்கு அழகா இருந்தா சாப்பிடுறதுக்கும் அழகா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு வராங்க. குக்கியை கலர்ஃபுல்லா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பாக்ஸ் அண்ட் லேபிளிங்கை பிங்க் கலர்ல கொண்டு வராங்க. ரொம்பவுமே ஒரு வித்தியாசமா இருந்தது. அப்ப மார்க்கெட்ல இருந்த குக்கி கம்பெனி யாருமே சோஷியல் மீடியா ட்ரெண்டை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. இன்ஸ்டாகிராம்ல ஹிட் ஆன ஒரு கிரம்பிள் குக்கி டிக்டாக்ல கொஞ்ச நாட்கள்லயே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றாங்க. ஜெனரலா ஒரு புது கம்பெனி வந்தா மார்க்கெட்டிங்க்கு லட்சக்கணக்கான டாலரை செலவு பண்ணணும். ஆனா கிரம்பிள் குக்கி அவங்க கடையில சாப்பிட்டு போற மக்கள் போடுற இமேஜ் அண்ட் போஸ்டையே யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகி நல்லா ஓடுற கம்பெனிஸ் எல்லாம் பண்றதான் கிரம்பிள் குக்கியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன, பிரான்ச்சைசி மாடலுக்குள்ள போறாங்க. பல பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த பிரான்ச்சைசியை வாங்குறதுக்கு வராங்க. இது வாங்குறது மூலியமா அவங்களுக்கு ஒரு இமிடியேட் நல்ல ஒரு growth உள்ள ஒரு கம்பெனி கிடைக்குது. கிரம்பிள் குக்கீஸ்க்கு ஸ்டோரை எஸ்டாப்லிஷ் பண்ணி, பிராண்டை எஸ்டாப்லிஷ் பண்ணி, குக்கி ரெசிபியை ஷேர் பண்ணா போதும். மற்றபடி இந்த பிரான்ச்சைசி மாடல்ல இருந்து வர இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ராயல்டி அண்ட் ஃபீஸ் மூலமாவே அவங்களுக்கு growth நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான புது கடைகளை திறந்துகிட்டு இருக்காங்க. கிரம்பிள் குக்கீஸ் US, போர்ட்டரிக்கோ, கனடால லொகேஷன்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. 8 வருஷத்துல 1000 லொகேஷன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ்க்கு வரதுக்கு குறைஞ்சது 20 ல இருந்து 30 வருஷம் ஆகும். ஆனா அந்த
இடத்துல கிரம்பிள் குக்கீஸ் 8 வருஷத்துல 1000 லொகேஷன்ஸ் ரீச் பண்றாங்க. இப்படி ஒரு வளர்ச்சி எதனால வந்திருக்கும்? அதுக்கு ஒரு 5 காரணம் பார்ப்போம். முதல் காரணம் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் இனோவேஷன். அவங்க ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதே கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வச்சு மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த குக்கி ரெசிபியை மாஸ்டர் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமரை முதல்ல வைக்கிறதுனால தான் அவங்களுடைய முதல் சக்சஸ் அடிக்கல்லே நில நாட்டப்படுது. ரெண்டாவது ஸ்கார்சிட்டி மார்க்கெட்டிங். இந்த குக்கி ஒரு வாரம் மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும் அடுத்த வாரம் என்ன குக்கி விற்க போகுதுன்னு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள வாங்காட்டி அந்த குக்கி போச்சு. அதனால அந்த ஒரு ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்றதுனால, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை கிரியேட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் ரஷ் ஏற்படுது. மூணாவது சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. சோஷியல் மீடியா மட்டும் வச்சு அவங்க கஸ்டமர்ஸை மட்டும் கொண்டு வரல, அவங்க ஒரு ஆர்மி ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்க பிராண்ட் வேல்யூ எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு கிரியேட் பண்றாங்க. நாலாவது பிரான்ச்சைசி மாடல். ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பிசினஸ் பீப்புள் தான் பிரான்ச்சைசி மாடல் வாங்குறதுக்கு செலவு பண்ண போறாங்க. அப்படி ஒரு லோ காஸ்ட் கம்பெனி பிரான்ச்சைசி இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் மூலமா இமிடியேட்டா பல ஆயிரக்கணக்கான ஸ்டோர்களை டக்குன்னு திறக்க முடியும். அஞ்சாவது ஸ்ட்ராங் பிராண்டிங். ஒரு பிங்க் கலர் டப்பால இருந்து கம்பெனிக்குள்ள போற லுக் அண்ட் ஃபீல், அவங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட், அந்த குக்கியோட ஷேப் அண்ட் டிசைன் அண்ட் சைஸ் எல்லாமே ஒரு யூனிக்கா ஒரு பிராண்டை எஸ்டாப்லிஷ் பண்ண கிரியேட் பண்ணுது. சரி, இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கே, அப்ப அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரலையா? கண்டிப்பா பிரச்சனை வந்தது. என்னெல்லாம் பிரச்சனைனா, ஒரு கம்பெனி அக்ரெசிவா ரேப்பிடா க்ரோ ஆகும்போது என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அந்த எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கும் வந்தது. கன்சிஸ்டன்சி. இப்போ இவ்வளோ ஃப்ரான்ச்சைசி வச்சு இவ்வளோ குக்கியை பேக் பண்ணும்போது கன்சிஸ்டண்டா அதே குக்கி ரெசிபி, கன்சிஸ்டண்டா அதே ஃபிளேவர் டேஸ்ட்ல டெலிவரி பண்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அடுத்து லீகல் இஷ்யூஸ், லேபர் பிராக்டிஸ் சம்பந்தப்பட்டு நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அடுத்து ஹெல்த் கன்சர்ன். மக்கள் எல்லாம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு குக்கி மட்டுமே 1000 கேலரி. இதனால நிறைய மக்கள் இந்த குக்கி சாப்பிடுறத விருப்பப்படல. இப்படி பல பிரச்சனைகள். இதுல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டா வராங்க ஒரு பிரீமியம் குக்கியை விற்கிறதுக்கு. ஆனா மற்ற குக்கி கம்பெனிகள் இருக்காங்க, இன்சோம்னியா குக்கீஸ், மற்ற லோக்கல் குக்கி கம்பெனி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சாங்களோ அதெல்லாம் அவங்களும் கடைபிடிச்சு கொஞ்சம் மார்க்கெட் ஷேரை அவங்ககிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ணி ஒரு டஃப் காம்படிஷனை கிரம்பிள் குக்கிக்கு கொடுக்கறாங்க. சரி, இப்படி இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து எப்படி சர்வைவ் ஆகுது, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிலைமைக்கு கிரம்பிள் குக்கி ஒரு சக்சஸ்ஃபுல் குக்கி கம்பெனியா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 லட்சம் குக்கிக்கு மேல வித்துக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்னும் அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்கு, ஃபாலோவர்ஷிப் இருந்துட்டு தான் இருக்கு. வீக்லி புது குக்கி போறது மூலமா அந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கீ விஷயம் இவங்களுக்கு என்ன கரெக்டா போகுதுன்னா, the first mover advantage. யாராச்சும் ஒரு விஷயத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அந்த ஒரு ஆக்சலரேஷன், ஒரு ஸ்பீட் ஆஃப் growth இருக்கும். அது இன்னும் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. கஸ்டமரும் சரி, அவங்களுடைய டேஸ்டும் இவால்வ் ஆக இவங்களும் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இன்னைக்குமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிரீமியம் குக்கி கம்பெனியா இருக்க முடியுது. The rise of crumble cookie இவங்களுடைய சக்சஸ் எதனால? அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள் என்ன? முதல் பாடம், you don't need to be an expert, you need adaptability. இந்த ரெண்டு கசின்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு குக்கி பண்ண தெரியாது, ஆனா மக்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குக்கியை சேஞ்ச் பண்ண ஃபிளெக்சிபிளா அடாப்டபிளா இருந்தாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணம். ரெண்டாவது காரணம், டேட்டா பீட்ஸ் கெஸ்ஸிங். அதாவது நம்மளா கெஸ் பண்ணலாம், இந்த குக்கி நல்லா இருக்குமோ, அவங்களுக்கு அது பிடிச்சி இருந்ததோ இது பிடிக்கலையோ அப்படின்னு நாமளே கெஸ் பண்றதோட மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை கேட்டு அந்த டேட்டா பாயிண்ட் மூலமா ரியாக்ட் பண்றதுனால அக்யூரேட்டா மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிய வருது. அவங்க மக்களுடைய ஃபீட்பேக் டேட்டா பாயிண்ட்ஸை அவ்வளோ கிளீனா யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஸ்கார்சிட்டி drives demand. எப்போ ஒரு பொருள் கம்மியா கிடைக்க போகுது அப்படின்னு தெரிய வருதோ ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், FOMO. இந்த வாரம் மிஸ் பண்ணா அந்த குக்கி திருப்பி கிடைக்காது அப்படின்னு ஒரு ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்ணி அது மூலமா டிமாண்டை கிரியேட் பண்ணது அடுத்த மெயின் சக்சஸ்க்கு ரீசன். நாலாவது சோஷியல் மீடியா. ஒரு வளர்ந்து வர கம்பெனி சோஷியல் மீடியாவை கரெக்டா அடாப்ட் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணா அவங்க வளர்ச்சி பல மடங்கு க்ரோ ஆகும். அதுக்கு கிரம்பிள் குக்கீஸ் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். அஞ்சாவது ரேபிட் growth அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி எவ்வளவு முக்கியம்,
கிரம்பிள் குக்கி என்ன பண்றாங்க, ஒன்ஸ் மற்ற கடைகள்ல டேஸ்ட் மாற ஆரம்பிக்குதுன்னு உடனேவே குவாலிட்டி கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்றாங்க. எல்லா கடையிலையும் கன்சிஸ்டன்ட்டா அதே டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை கொண்டு வராங்க. கிரம்பிள் குக்கி ஸ்டோரியில இருந்து பவர்ஃபுல்லா ஒரு விஷயம் கத்துக்கிறோம். என்னன்னா, ஒரு சிம்பிளான ப்ராடக்ட், ஒரு குக்கி, ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு சிம்பிளான ஐட்டம் மூலியமா ஒரு மல்டி பில்லியன் டாலர் கம்பெனியை உருவாக்கலாம்னு காட்டுறாங்க. மக்களுக்கு எந்த டேஸ்ட், எந்த குக்கி பிடிச்சிருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு அந்த குக்கியை தயாரிக்கிறது மூலியமா அவங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல, ஒரு புது ட்ரெண்டை செட் பண்றாங்க. ஷார்ட் டேர்ம் ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு சக்சஸ் பார்த்த கிரம்பிள் குக்கீஸ் லாங் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்களா? அது காலம் தான் பதில் சொல்லணும். இந்த கிரம்பிள் குக்கி ரைஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா இது மாதிரி அமெரிக்கன் பிசினஸ்ல என்ன பிசினஸ் வீடியோ போட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா போடுறேன். மீன்வைல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்